Thirdly, மூன்றாவதாக, because angels have carried your request to heaven and have brought the miraculous answers for you. உங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் பரலோகத்தின் தூதர்கள் பரலோகத்துக்கு கொண்டு சென்று அற்புதமான பதில்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். If you read Daniel chapter 9 and 23, தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read Daniel chapter 10, 11 and 12, அப்படியே தானியேல் 10, 11, 12 வாசிப்பீர்களானால், when Daniel prayed, தானியேல் ஜெபித்த பொழுது an angel of God came. தேவ தூதன் இறங்கி வந்தார். The angel said, தேவதூதன் சொன்னார், Daniel, தானியேலே, on the very first day when you started praying and humbling yourself, நீ முதலாள் நாள் தானே உன்னை தாழ்த்தி ஜெபித்து ஆரம்பித்த நேரம் முதற்கொண்டு, from that very day, அந்த நாளிலே தானே God has sent the answer. தேவன் உடனே பதிலை அனுப்பிவிட்டார். Because you humbled yourself, நீ உன்னை தாழ்த்தினபடியினால், because you fasted and humbled yourself. நீ உபவாசித்து உன்னை தாழ்த்தினபடியினால், My dearest brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, you have fasted and prayed exactly like Daniel. நீங்கள் தானியேலை போலவே இன்றைக்கு உபவாசித்து ஜெபம் பண்ணி இருக்கிறீர்கள். You have humbled yourself, நீங்கள் உங்களை தாழ்த்தி இருக்கிறீர்கள். and therefore God has to listen to your prayer. ஆகையினாலே தேவன் உங்களுடைய ஜெபத்தை கட்டாயம் கேள்வி பதில் கொடுக்கத்தான் The வேண்டும். angels of God have carried your request to heaven. தேவ தூதர் உங்களுடைய விண்ணப்பங்களை பரலோகத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். Jesus said இயேசு in சொன்னார், John 1:51, யோவான் 1:51, from now on you will see the angels of God ascending and descending. தேவ தூதர் ஏறுகிறதும் இறங்குவதுமான காட்சியை இன்று முதல் நீங்கள் காண்பீர்கள் என்றார். Many hundreds of angels will be running up and down right now. நூற்றுக்கணக்கான தேவ தூதர்கள் மேலும் கீழுமாக இதுவரைக்கும் ஏறி இறங்கி இருப்பார். Oh, they'll be taking up your requests and they would have brought the answers to you. உங்களுடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை பரலோகத்துக்கு கொண்டு சென்று இப்பொழுதே உங்களுக்கு பதில்களை கொண்டு வந்திருப்பார். What a privilege it is. எவ்வளவு ஒரு பெரிய The சிலாக்கியம். Bible says, வேதம் சொல்லுகிறது, a man who has given his heart to the Lord is a blessed person. தேவனுக்கு தன் இருதயத்தை ஒப்புக்கொடுத்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். In Hebrews 1:14, எபிரேயர் 1:14, the Bible says, வேதம் சொல்லுகிறது, angels will come and minister to him. தேவ தூதர்கள் வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். Matthew 18:10 says, மத்தேயு 18:10 சொல்லுகிறது, for God's children, தேவனுடைய பிள்ளைகள், angels of God go up and down and meet God in heaven. தேவ தூதர்கள் மேலே சென்று தேவனை அவர்களுக்காய் தரிசிக்கிறார்கள் என்று. So a miraculous answer has to be brought to you by the angels of God today. ஆகையினாலே பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்கள் அற்புதமான விதத்தில் உங்களுக்கு பதில் கட்டாயம் கொண்டு தான் வரப்பட You வேண்டும். are precious people. நீங்கள் வெளியேற பெற்ற மக்கள். You are precious people. நீங்கள் வெளியேற பெற்ற மக்கள். You must know that you are precious. நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் என்று நீங்கள் அறிய வேண்டும். In your sight you say, I am nothing. உங்களுடைய பார்வையிலே நீங்கள் சொல்ல வேண்டும், ஐயோ நான் ஒன்றுமில்லை. Yes, none of us is anything in this world. நாம் ஒருவரும் இந்த உலகத்திலே கணிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. But God says, in my sight you are precious. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், என்னுடைய பார்வையிலே நீ வெளியேற So பெற்றவர். he has put his angels around you. ஆகையினால தேவன் தன்னுடைய தூதர்களை உங்களை சுற்றிலுமாய் So when வைத்திருக்கிறார். we pray like this, ஆகையால் நீங்கள் வேண்டுமாய் ஜெபிக்கிற the போது angels of God are busy going up and down. தேவ தூதர்கள் மேலே ஏறுகிறதும் கீழே இறங்குறதுமாய் சுறுசுறுப்பாய் If you இருக்கிறார்கள். read Acts 12:5-7, அப்போஸ்தலர் 12:5-7 வரைக்கும் படிப்பீர்களானால், Peter was in prison. பேதுரு சிறையில இருந்தார். The church was praying for him. அந்த சபையானது அவருக்காக ஜெபம் பண்ணினது. And God sent an angel of God. தேவன் உடனே தன்னுடைய தூதனை The அனுப்பினார். angel came down தேவ தூதன் இறங்கி வந்தான், and delivered him. அவனை விடுதலையாக்கினார். There is a simple man of God by name James Sandosham in Madras. சென்னையிலே ஜேம்ஸ் சந்தோஷம் என்று சொல்ல ஒரு எளிய தேவனுடைய தாசன் உண்டு. He always goes and works in the villages. அவர் எப்பொழுதும் கிராமங்களிலே போய் ஊழியம் செய்கிறவர். Once he went and conducted a meeting. ஒரு தடவை போனார், ஒரு கூட்டம் நடத்தினார். At the end of the meeting, கூட்டத்தின் முடிவிலே many people came forward for prayer. அநேகர் முன்னாலே ஜெபம் பண்ணுவதற்காய் வந்தார். Everybody said, I am drinking, you please help me. ஒவ்வொருத்தரும் சொன்னா, ஐயா எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார். Some people asked for prayer for their souls. சிலர் தங்களுடைய ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணும்படியா கேட்டார்கள். One man came. ஒருவர் வந்தார். What do you want here? Yeah, Pastor asked him. ஐயா உனக்கு எதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று இவர் கேட்டார். நம்ம ஆடு காணாம போச்சு சாமி. அவர் சொன்னார், ஐயா மாடு காணாம போயிடுச்சு. ஆடு போயிடுச்சுங்க. I have lost my sheep, sir. ஐயா என் ஆடு காணாம போயிடுச்சு. He himself is a lost sheep. அவரே காணாமல் போன ஒரு ஆடு. But he was worried about his sheep. அவர் தான் வீட்டுல இருந்த காணாமல் போன ஆட்டுக்காக ரொம்ப கவலை அவருக்கு. So pastor didn't know what to do. இப்ப பாஸ்டருக்கு என்ன பண்றதுனே தெரியல. He was worried about his soul. இவருக்கு அவருடைய ஆத்மாவை பற்றி தான் ரொம்ப He கவலை. was worried about his sheep's soul. ஆனா அவருக்கு தன்னுடைய ஆத்மாவை, ஆட்டினுடைய ஆத்மாவை பற்றி ரொம்ப கவலை. So pastor prayed. ஆகையினால பாஸ்டர் ஊக்கமா ஜெபம் பண்ணினார். And he said in faith, அவர் சொன்ன விசுவாசத்துல சொன்னார், all right, you go, your sheep will be waiting for you. நீ போ, ஆடு உன் வீட்டுல உனக்காக காத்திருக்கும் என்றார். That man went with great faith. உடனே இவர் பெரிய விசுவாசத்தோட வீட்டுக்கு போனார். And there the sheep was standing before his house. அங்கே அவர் கண்ணுக்கு முன்னாடி வீட்லயே அந்த ஆடு காத்து கொண்டிருக்கிறது. He was thrilled. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். He went and embraced that sheep. அவர் போனார், அந்த ஆட்டுக்குட்டியை கட்டி பிடித்து And கொண்டார். cried. அவர் ஆட ஆரம்பித்தார். And he said, Jesus is the real God. அவர் ஆஹா இயேசுனார் உண்மையான கடவுள் என்றார். No, pastor simply said in faith, பாஸ்டர் சும்மா விசுவாசத்துல சொன்னார், go, நீ போ, your sheep will come. உன்னுடைய ஆடு அங்கே வரும். But the angel of God heard that. தேவனுடைய தூதன் அவர் சொன்னதை கேட்டார்.
Oh, I must now find out where that sheep is. இப்போ நான் தான் போய் அந்த ஆடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். Probably it was Gabriel or Michael. ஒருவேளை காபிரியல் மீகாவை நாங்க நின்றுக்கலாம். They ran for their lives. உடனே அவங்க உயிர் தப்ப அந்த தேவதூதர்கள் ஓடி போயிருக்கலாம். Where the sheep is. இப்போ ஆடு எங்க போயிடுச்சு And found it out. போய் ஆட்டை கண்டுபிடிச்சாங்க. And Mr. Sheep, அசனா ஆட்டுக்குட்டியே please come home. தயவு செய்து வீட்டுக்கு வந்துரு. You must come home. நீ தயவு செய்து வீட்டுக்கு வந்துரு. This fellow has gone with great faith. இந்த ஆடு ரொம்ப விசுவாசத்தோடு போயிருக்காரு. Don't spoil our Lord's name. எங்க ஆண்டவருடைய பேரை நீ கெடுத்துறாத. Please come, sir. தயவு செய்து உடனே வந்துரு. And the sheep also listened. அந்த ஆடும் கவனமா கேட்டுச்சு. And it followed them to the house. உடனே தேவதூதர்கள் பின்னால வந்து வீட்ல நின்னுடுச்சு. Angels of God. தேவ தூதர்கள் Oh, they are waiting to minister to you. உங்களுக்கு பணிவிடை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். Every one of your prayers have gone up. உங்களுடைய ஒவ்வொருடைய ஜெபம் மேலே போய்விட்டது. And the angels of God have brought down the miracles that you have been asking for. தேவனுடைய தூதர்கள் நீங்கள் என்ன அற்புதத்தை கேட்டுக்கொண்டீர்களோ அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். Oh, what a wonderful God we have. எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். Probably when you came for the meeting, ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்த பொழுது, especially sisters, விசேஷமாக சகோதரிகள், your husband frowned at you. உங்களுடைய கணவன்மார் உங்களை முறைத்திருந்திருக்கலாம். I don't know why this Sunday comes. ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தெரியல. This is only one day I can eat biryani at இந்த home. ஒரு நாள் தானே வீட்ல உட்கார்ந்து பிரியாணி Only சாப்பிடலாம். one day nice mutton kurma I can have. ஒரு நாள் தானே வீட்ல சரியான கறி குருமா This கிடைக்கும். dirty woman takes her Bible and goes away for the day. ஏன் பொண்டாட்டியை பாரு பைபிளை தூக்கிட்டு கூட்டத்துக்கு ஓடிட்டான். Probably he has frowned at you. ஒருவேளை உங்க மேல சண்டை போட்டுக்கலாம். Probably he is the last sheep for you. ஒருவேளை உங்களுடைய விஷயத்துல அவர் காணாமல் போன ஆடா இருக்கலாம். Probably your son said, உங்களுடைய மகன் சொல்லிருக்கலாம், Mommy, அம்மா I have to go for the matinee show now. நான் இப்ப மேட்னி ஷோக்கு போனோம். Give me 10 rupees and wherever you want to go, you எனக்கு go. 10 ரூபாயை கொடுத்து நீங்க எங்க வேணாலும் போங்க. Probably God is watching your tears. ஒருவேளை தேவன் உங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கலாம். When you go back this evening, இந்த மாலையில நீங்கள் திரும்பி போகிற பொழுது, probably those lost sheep may be waiting for you at your doorstep. ஹalleluya, அந்த Hallelujah. ஆடுகள் உங்களுடைய வீட்டு வாசல்ல காத்து கொண்டிருக்கலாம். We ஹalleluya. will claim every lost souls in our houses today. அன்றைக்கு நான் வீடுகளில் வரும்போது அழுது கொண்டே வந்தோம். Nothing is impossible with God. தேவனாலே ஒன்றும் முடியாது என்று கிடையாது. As you take a step for Jesus Christ, இயேசு கிறிஸ்துக்காய் ஒரு அடி நீங்கள் எடுத்து வைக்கிற பொழுது, He will take 100 steps for you. அவர் உங்களுக்காய் 100 அடிகள் எடுத்து The நடப்பார். angels of God have rushed up. தேவனுடைய தூதர்கள் மேலே போய் விட்டார்கள். They have said, Lord, அவர் சொன்னார், ஆண்டவரே, in this particular home, இந்த குறிப்பிட்ட வீட்டிலே there are so many lost sheep. அநேக காணாமல் போன ஆடுகள் இருக்கிறது. That lady is crying. அந்த அம்மா அழுகிறார்கள். That man is crying. அந்த ஆள் அழுகிறார். That young boy is crying for their parents. அந்த வாலிய பையன் தன்னுடைய பெற்றாருக்காய் அழுகிறார். Please, God, let us take them to you. தயவு செய்து ஆண்டவரே அவளை உம்மிடத்திலே கொண்டு வரட்டும். God would have said, தேவன் சொல்லியிருப்பார், yes, Gabriel, do that. ஆம் காபிரியலே நீ அதை செய். Yes, Michael, do that. ஆம் மிகாவேலே நீ அதை செய். Oh, they would have done the job. அவர் உடனே தங்களுடைய வேலையை முடித்திருப்பார்கள். Expect a miracle to happen in your home this evening. உங்களுடைய சொந்த வீட்டிலே அற்புதங்கள் நடைபெற நீங்கள் எதிர்பாருங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Amen. Amen. God is a God of miracles. நம்முடைய தேவன் அற்புதங்களின் He is தேவன். a liberal giver. அவர் தாராளமாய் அள்ளி He is கொடுக்கிற a liberal தேவன். giver. அள்ளி கொடுக்கிற தேவன். Expect miracles in your home right this evening. இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வீட்டிலே அற்புதத்தை எதிர்பாருங்க. He will bring to subjection every disobedient soul this evening. இந்த மாலை வேளையிலே கீழ்ப்படியாத ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அவர் கீழ்ப்படிய பண்ணுவார்.